கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இடறல் வரும் என்று தெரிந்து எதையும் செய்யாமல் இருக்காதீர்கள். இடர்கள் வருவது நிச்சயம்தான். அது நிச்சயம் இடர்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் இடர்கள் நிச்சயம் வரத்தான் செய்யும். நீங்கள் 10 பேருக்கு நன்மை செய்தால் அதில் 3 பேர் உங்களுக்கு தீமை செய்வார்கள். இந்த இடர்கள் நிமித்தம் நீங்கள் நன்மை செய்யாதவர்களாக இருந்து விடாதீர்கள். இடர்கள் வருவது நிச்சயம்தான், அது வரும். அதற்காக வேண்டி நீங்கள் நன்மை செய்யாமல் இருக்காதீர்கள். நீங்கள் 10 பேரை உருவாக்கினால் அதில் 3 பேர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். இப்படி எதிர்த்து நிற்பார்கள் என்று அறிந்து எதையும் செய்யாமல் இருக்காதீர்கள். இடர்கள் வருவது வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்களாக இருங்கள். அதனால் இயேசு சீசுகளை தேர்ந்தெடுத்தார். அதே சீசன்தான் ஒருவன் இவரை காட்டி கொடுப்பான் என்று தெரியும் அவருக்கு. அதற்காக அவர் சீசர்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாரா? இடர்கள் வரும். அதற்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றாமல் அதை செய்யாமல் இருக்காதீர்கள். நீங்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு இடர்கள் செய்கிறவர்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களுக்கு நடப்பது அது வேறொரு பக்கம். அவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை துரிதமாய் செய்யுங்கள். இடர்கள் நிமித்தம் எதையும் தாமதப்படுத்தாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உயர்த்தி கொண்டே போவார். ஆமென்.